சீரகம் வறுத்து திரித்த பொடியை சேர்க்க வேண்டும். இந்த மல்லி சீரகம் பொடி போடுவதால் சாம்பாரின் சுவை மிக அதிகரிக்கும். நாம் தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது மல்லி இலை தூவி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் சிறு குழந்தைகள், வயதானவர்களுக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். பொதுவாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து வந்தவர்களுக்கு இது போன்ற பாசிப்பருப்பு சாம்பார் கொடுத்தால் மிக விரைவில் தேறி வந்து விடுவார்கள். இது இட்லி, தோசை, சாதத்திற்கு அருமையாக இருக்கும். நாம் இதனுடன் இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் மிக அருமையாக இருக்கும்.